السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் அப்படின்னு சொல்லி உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா பன்மையாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். ஆக அதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, குடும்பத்தாருடன் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பன்மையான ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா சாப்பிடக்கூடிய தருணத்தில் இவ்வாறு இருக்கணும். ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற பொழுது குடும்பத்தாருடன் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும். தனிமையில் உண்பது சிறப்பல்ல அப்படிங்கிற ஒரு அழகிய கருத்தை அல்லாஹு தாலா கோடிட்டு காண்பிக்கின்றான். சேர்ந்து உண்ணுங்கள் என்று கூறுவதில் கலந்துரையாடி கொண்டு உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கலந்துரையாடக்கூடாது என்றால் சேர்ந்து உண்ண சொல்வது பொருளிலிருந்து நமக்கு என்ன செய்யாது, அர்த்தம் படாது. ஏன்னா அல்லாஹு தாலா பன்மையாக சொல்லுகின்ற பொழுது 4 பேர் சேர்ந்து சாப்பிட்றப்ப ஒரு கலந்துரையாடல்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி கலந்துரையாடி உண்ணும் பொழுது அதில் தான் மிகப்பெரிய ஒரு பரக்கத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் இவ்வாறு நமக்கு அமையப்பட்டிருக்கின்றது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மிருகங்கள் உண்ணுவது போன்று மௌனமாக நீங்கள் உண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு சொல்ல நயம்பட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி, உண்ணும் பொழுது உலக விஷயத்தை தான் பேச வேண்டும் என்பது அல்ல, மாறாக அல்லாஹ்வை புகழ்ந்து லக்கல் ஹம்து வலக்க ஷுக்கூர், உனக்கே புகழ் அனைத்தும் உனக்கே நன்றி அனைத்தும் என்பது போன்ற வாக்கியங்களை கூறி சாப்பிடுவதும் மிகப்பெரிய ஒரு பரக்கத்துக்குரியது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு அழகிய முறையில் உபதேசிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, கணவன் உண்ட பின்பே மனைவி உண்ண வேண்டும் என்பது தமிழ் கலாச்சாரம் என்ற ரீதியில் அந்த பழக்கம் இஸ்லாமியர்களிடமும் பரவியுள்ளதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் அந்த பழக்கம் என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அந்த விஷயத்தை அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிப்பாங்க, நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே உணவு தட்டில் தான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். ஒரு துண்டு இறைச்சியை பெருமானார் ஒரு பக்கத்தில் என்ன செய்வாங்க, கடித்து இழுப்பாங்க. நான் இன்னொரு பகுதியை நான் என்ன செய்வேன், கடித்து இழுப்பேன். இவ்வாறு நாங்கள் என்ன செய்வோம், கலந்து உண்ணக்கூடியவர்களாக இருப்போம். அதில் தான் பரக்கத்து இருக்கின்றது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிங்கிறத அன்னை ஆயிஷா அம்மையாங்க அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தாருடன் கலந்து உண்ணுவதையே வழக்கமாக கொண்டிருப்பதே பல வரலாறுகள் நமக்கு என்ன செய்கின்றன, தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வழியை பின்பற்றிய மூவர் 4 பேர் அல்லது பல பேர் சேர்ந்து உண்ணக்கூடிய சஹன் சாப்பாட்டு முறை இஸ்லாமியர்களிடம் மட்டுமே காணப்படுகின்றது. ஒரு 4 பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுல தான் பரக்கத்து இருக்கின்றது அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தி காட்டி, அவ்வாறு உண்ணுவது தான் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதே போன்று ஒரு மனிதனுக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு தன்மையும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது அப்படிங்கிறத ஒன்றாக உண்ணக்கூடிய உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு ஒரு வரலாற்று செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க கடுமையான பசியினால் என்ன செய்கிறாங்க, மக்கள் செல்லக்கூடிய பாதையில் அமர்ந்து கொண்டு பசிக்கு உணவளிக்கக்கூடிய சம்பந்தமான
இறைமறை வசனங்களை என்ன செய்கிறாங்க, ஓதி காண்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள்லாம் கடந்து போகிறாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க பசிக்காக வேண்டித்தான் இதை ஓதுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது, அறியாமல் சென்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வழியாக வர்றாங்க. இறைமறை வசனம் ஓதுவதை கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு புன்முறுவல் பூத்தவர்களாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஹுரைரா, ஓ அபூ ஹுரைராவே வாருங்கள் என்று தங்கள் வீட்டிற்கு என்ன செய்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு தோழர் பால் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அன்பளிப்பாக கொடுத்திருப்பதை அறிந்திருந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே அந்த பாலை எடுங்கள் என்றவுடன் எனக்கு என்ன செஞ்சு, ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நம்முடைய பசியெல்லாம் தீர்ந்துரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பால் தரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா என்றவுடன், யா ரசூலல்லாஹ் இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே, திண்ணை தோழர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. என்னுடைய மனதிற்குள் ஒருவித எண்ணங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த பால் நமக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் அழைத்து வரும்படி சொல்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு உணவு கிடைக்காது, நமக்கு இந்த பால் கூட கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நானும் போய் என்ன செஞ்சேன், எல்லா திண்ணை தோழர்களையும் அழைத்து வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழர்கள் அனைவருக்கும் என்ன செஞ்சாங்க, அந்த பாலை கொடுத்தாங்க. எல்லாரும் குடித்தாங்க. எல்லாரும் குடித்ததற்கு பிறகு இறுதியாக என்னை பால் அருந்தும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நானும் அந்த பால்ல இருந்து நான் என்ன செஞ்சேன், குடித்தேன். குடித்ததற்கு பிறகு இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பால் என்ன செஞ்சாங்க, குடித்தார்கள். குடித்ததற்கு போக அந்த பால் அப்படியே இருந்தது என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளை நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக சேர்ந்து உண்ணக்கூடிய அந்த உணவில் எவ்வளோ பெரிய ஒரு பரக்கத்து இருப்பதாக நாம் பல்வேறு வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே. இதுதான் குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது ஒரு மன மகிழ்ச்சி, பரக்கத்து. அதே போன்று ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய விதத்தில் அந்த உணவு வகைகளில் ஒன்று சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் கிடைக்க பெறுகின்றது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய உணவுகளில், நம்முடைய குடும்பங்களில் மென்மேலும் பரக்கத் செய்து எல்லா விதமான மன மகிழ்ச்சியையும் அல்லாஹு தஆலா வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.